இருக்கிறோம். தவ காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளும் திருப்பயணம் எங்களுக்கு உதவுவதாக. இந்த நடைப்பயணம் எங்களுடைய ஒற்று முயற்சியும் எங்களுடைய தவக்கால முயற்சியையும் ஆசிர்வதிக்கிறது. இந்த பாத யாத்திரை எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் வழங்க எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை ஆசிர்வதித்து திருப்பயணத்தை வழிநடத்துவாராக. குறிப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று சோத்திரம் செலுத்துகிறோம். உண்மையை பொய்யாக்கி ஒளியை இருளாக்கி பெருமிதம் கொள்வதுதான் இந்த உலகம். சத்தியத்திற்கு சாட்சி சொன்ன மனிதரை சரித்திர சுவடுகள் இல்லாமல் சாகடிக்க திட்டமிட்டனர். வயிற்று பசியை போக்க வழி தேடியவர்களுக்கு வாழ்க்கை பசியை சொல்லிக் கொடுத்தவரை ஏனோ மறந்துவிட்டார்கள். உண்மைக்கு சான்று பகர்ந்தவர், உலகிற்கு மீட்பு தந்தவர், நீதிக்கு வழிகாட்டியவர், உள்ளத்திற்கு அமைதி தந்தவர் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார். இன்று வறுமையில் இருப்பவர்கள் நசுக்கப்படும் போது வறுமையில் இருப்பவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அங்கே இயேசு நசுக்கப்படுகிறார். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்காத போது இயேசுவும் அந்நியமாக்கப்படுகிறார். நீதி திசை மாறும் போது, உண்மை பொய்யாகும் போது இயேசுவும் மரணத்திற்கு குறிப்பிடப்படுகிறார். இருப்பதை பகிராமல் இருக்கும்போது அங்கு இயேசு ஏமாற்றப்படுகிறார். சிந்தனை: கவலைகளை கண்டு கண்ணீர் வடிக்காமல் போராடும் மனிதன் காலத்தால் அழியாதவன். ஜெபம்: அன்பின் இறைவா, என்னை பிடிக்காதவர்கள் என்பதற்காக உண்மையை உணராமல், நடந்ததை பார்க்காமல், கேட்டதை அறியாமல் பிறரை தவறாக தீர்ப்பிடுவது குற்றம் என்பதை உணர்ந்து வாழும் உள்ளத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். பாரத்தால் முதல் முறை கீழே விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று தோற்றம் செலுத்துகிறோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு இது முதல் சறுக்கலா சாதனையா? முதல் சறுக்கலில் மண்ணை முத்தமிடுகிறார். முதல்
சறுக்கல் ஆதி பாவமே. இரண்டாவது சறுக்கல் யூதாசின் பாசம் என்னும் வேஷ மொத்தமே. கை கொடுத்தவரின் காலை வாரி விட்டதால் அவருக்கும் சறுக்கல். அந்த ஆட்சி செய்ய ஆசைப்பட்ட போது அவருக்கு தடுமாற்றம். மறைத்து போன மக்கள் கூட்டம் அவரை மறந்து போனது. பாதம் தடுமாறுகிறது. தொட்டு குணமாக்கிய கரங்கள் மண்ணை தொடுகிறது. இன்று குடிபோதையில் மண்ணில் விழும் மனிதர்கள், மனைவி அடித்து மண்ணில் தள்ளும் மனநிலைகள், குடும்ப சண்டையால் அடித்து கொண்டு மண்ணில் புரளும் குடும்பங்கள், கொலை வெறியால் மனிதனை வெட்டி மண்ணில் சாய்க்கும் மனிதர்கள், அடுத்தவரை சறுக்க வைப்பதை சாதனை என்கிறோம், மற்றவரை தடுமாற வைப்பதை சுகம் என்கிறோம், கொடுப்பவரை கெடுப்பதே பெருமை என்கிறோம். மனித வாழ்வில் சறுக்கல்கள், குடும்பத்தில் ஏமாற்றங்கள், சமூகத்தில் தடைகள், இவையெல்லாம் இயேசுவுக்கு சறுக்கலா? இல்லை, சறுக்கல்கள் நம்மால் உருவாக்கப்படுகின்றன. சிந்தனை: தென்னை மரத்தின் கீற்று விழுவது வீழ்ச்சி அன்று, மரத்தின் வளர்ச்சியின் தொடர்ச்சியாகும். ஜெபம்: சறுக்கி விழுந்து தரையை முத்தமிட்ட இயேசுவே, நாங்கள் துன்பப்படும் போது, ஆறுதல் தேடும் போதும், அமைதி விரும்பும் போதும், அன்பை நாடும் போதும், உள்ளங்களுக்கு தடங்கலாக, தடையாக, தடுமாற்றமாக, சறுக்கலாக, வீழ்ச்சியாக இல்லாமல் வளர்ச்சியின் எழுச்சியை உருவாக்கும் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாக உருவாகின்றது. தாயின் கருவறையில் தான் ஒரு சமுதாயத்திற்கு சமாதி கட்டப்படுகிறது. வரலாற்றை உருவாக்குபவள் தாய். லட்சிய வேட்கையை பிள்ளையின் இதயத்தில் விதைப்பவள் தாய். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்துபவள் தாய். லட்சியவாதி தாயின் கருவறையில் தான் உதயமாகிறான் என்பதை தெளிவுபடுத்தியவள் அன்னை மரியாள். அன்பு மகனுக்கு ஆறுதல் சொல்லி மகனோடு தானும் கல்வாரி பயணம் போகிறாள். இதோ தள்ளாடி தடுமாறும் மகனின் முகத்தை இரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தபோது மரியின் இதயமே இரத்த கண்ணீர் வடிந்திருக்கும். ஆனால் அன்னை மரியோ மனம் தளராமல் மகனுக்கு பலம் ஊட்டுகிறாள். ஊர்வம்பு உனக்கு எதற்கு என்று சொல்லும் தாய்மார்கள், ஆடம்பர பவனி வர ஆசைப்படும் தாய்மார்கள், மூட நம்பிக்கையில் முடங்கி கிடக்கும் தாய்மார்கள், தாய்மையின் புனிதத்தை களங்கப்படுத்தும் தாய்மார்கள், அன்னை மரியாளுக்கு சொல்லும் பதில் என்ன? சிந்தனை: தாயின் கருவறையில் தான் ஒரு சமுதாயம் உதயமாகிறது என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்துபவள் தாய் மட்டுமே. ஜெபம்: சுமைக்கு சொந்தமாக்கப்பட்ட இயேசுவே, வாழ்க்கை பாதையில் நான் பல வழிகளில் விழுந்து கிடக்கிறேன். எழவே முடியாது என்ற எண்ணம் என்னை வாட்டுகிறது. வீழ்ச்சியும் எழுச்சியும் தான் மனிதனை முன்னுக்கு கொண்டு வரும் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு நடக்க ஆற்றல் தாரும். ஆமென். எங்கள் மேல் துடைக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியர்த்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று அன்னை மரியாளின் அன்பு முத்தங்களை பெற்ற திருமுகம் இப்பொழுது இரத்த கோடுகளில் சாட்சியளிக்கிறது. அன்பு கலந்த துயரத்தோடு அன்பரின் முகத்தை துடைக்க ஓடி வருகிறாள் பெண் என்னும் புயலானவள். இதோ மனதில் துணியோடும் கையில் துணியோடும் பூவாக வாழ்ந்தவள் புயலாக புறப்படுகிறாள். இயேசுவின் மேல் அவள் கொண்டிருந்த அன்பையும் இரக்கத்தையும் மௌனமாக எடுத்துச் சொல்கிறாள். அழகு முகம் அலங்கோலமானது, புனித முகம் புண்கள் மயமானது. இதை கண்ட பெண்ணின் மனம் புயலானது. உறவின் எல்லைக்குள் அன்பு அடங்குவதில்லை, உறவுகளின் கட்டுப்பாட்டிற்குள் கண்ணீர் அடங்குவதில்லை. இதை உள்ளத்தில் உறைய வைத்தவள் வெரோனிகாள். சட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வீதிக்கு வந்தவள் வெரோனிகா.
சிந்தனை. கண்களால் அழும் பெண்களை விட குடும்ப சுமையால் இதயத்தில் அழும் பெண்களே இங்கு அதிகம். ஜெபம். அன்பின் இறைவா, பெண்களை சமுதாயத்தின் கண்களாக மதித்து வாழவும், ஆணும் பெண்ணும் இறைவன் படைப்பில் சமம் என உணர்ந்து பெண்களின் உரிமைகளை மதித்து நடக்கவும், அடக்குமுறைகளை கண்டு அஞ்சாமல் குரல் கொடுக்கும் துணிவை பெண்ணினத்திற்கு தாரும். ஆமென். மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற தோற்றம் செலுத்துகிறோம். சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். விழுகின்ற ஒருவரை தடுத்து தாங்குவது மனித குணம். அந்த மனித குணமே மட்டி போனவர்களாய், மனம் இறுகி போனவர்களாய் இருக்கின்றனர். வீரர்களும் மக்களும் வாழ்வில் சில உண்மைகளை பார்க்கும்போது நம் இதயமும் இறுகி போய்விட்டதோ, நம் மனிதமும் மட்டி போய்விட்டதோ என்ற ஐயம் எழுகிறது. விழுபவர்கள் பலர் உண்டு. தீய பழக்கங்களில், போதையில், காமத்தில், மமதையில், இப்படி எத்தனையோ பேர் இவர்களை விழுவதில் சுகம் காண்பவர்கள். இவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தாங்கள் விழுவதை உணரக்கூட முடியாமல் விழுபவர்கள் உண்டு. களைப்பால், சோர்வால், நோயால், அனைத்திலும் பொறுமையாக பசியால் விழுபவர்கள் உண்டு. அதுவும் நம் நாட்டில் பல கோடி பேர் பட்டினியால், பட்டினி சாவால் மடிந்து போகின்றனர். தனி ஒருவனுக்கு உணவிலேயே ஜகத்தினை அழித்து விடுவோம் என்ற பாடிய புலவன் வாழ்ந்த மண்ணில் இந்த அவலமா. அரசின் தானிய விலங்குகளில் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றன. தவிர இவர்கள் பசியை போக்க அழிக்கப்படுவதில்லை. அரசின் அலட்சிய போக்கு ஒருபுறம் இருக்கட்டும், நாம் மட்டும் என்ன இத்தகைய போர் மீது அக்கறை கொண்டோமா, பறிவு கொண்டோமா? சிந்தனை. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோர். ஜெபம். இறைவா, விழுபவர்கள் அனைவரையும் தூக்கிவிட முடியவில்லை என்றாலும் பசியால் விழுபவர்களையாவது ஒரு சில நேரங்களிலாவது உண்பித்து தூக்கிவிடும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேருக்கு நன்றி என்ற தோற்றம் செலுத்துகிறோம். ஏனெனில் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை நீக்கி ரட்சித்தீர். தாயின் மடியில் தலை வைத்தால் துயரம் தெரிவதில்லை. ஆனால் அந்த தாயின் மடியில் சேயின் உடல் துவண்டு கிடக்கும் நிலை சோகமானது, துயரமானது, வேதனையானது. இயேசுவின் வார்த்தைகளை உடலில் சுமந்தவர் இன்று அவனின் உடலை மடியில் சுமக்கிறார். 10 மாதம் கருவில் சுமந்தவர் பட்டு போன மகனை மடியில் சுமக்கிறார். தாயை மகன் சுமக்கும் உலகில் இங்கே மகனை தாய் சுமக்கிறார். குருடனுக்கு ஒளி கொடுத்தவர் தன் ஒளியை இழந்து நம் பசி போக்க தன்னை பசியாக்கிக் கொண்டவர் தாய். நம் தேவையை நிறைவு செய்ய தன் தேவைகளை சுருக்கிக் கொண்டவர் தாய். நமக்காக இதயத்தால் அழுபவள் தாய். இப்படி நம்மை அன்பு செய்யும் தாய்க்கு வயதான காலத்தில் நாம் செய்வது என்ன? நம்மையே ஆய்வு செய்து பார்ப்போம். சிந்தனை. இருளில் ஒளி ஏற்றுபவன் பல இதயங்களில் நிரந்தரமாக கூடு கட்டி தங்கிவிடுகிறான். ஜெபம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த இனிய இயேசுவே, நான் இனியாவது எனது தாயை மதித்து நடக்கவும், சொல்வதை கேட்கவும், வயதான காலத்தில் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்யவும், அன்பு செய்யவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்பாத யாத்திரை புனித யாத்திரை
புனித சிலுவை பாதை இஞ்ஞாயிறு திருவழிபாடு இதிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் சிறப்பு கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளை கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிடுவீரா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவர் பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். கிறிஸ்துவின் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உலகத்தில் உள்ள மறைப்பொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைப்பொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.